2026 எடப்பாடியை தமிழகத்தின் முதலமைச்சராக்கும் நைனா நாகேந்திரனின் கனவு ஒருபோதும் பலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தின் கடன் சுமையை குறைக்க வேண்டுமெனில் தேவையற்ற இலவசங்களை அரசியல் கட்சிகள் அறிவிக்க கூடாது என்றார். உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரஞ்சகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும். பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும்.